Hello scholar, this is Subhash. நம்ம இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் பிஓ. ஏன்னா அப்படி ஐபிபிஎஸ் பிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ல பிஓனா ஒரு மேனேஜர் ரேங்க் போஸ்ட். இது வந்து ஒரு 6000 வேகன்சி வந்திருக்கு. நம்ம வேகன்சி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்ன பேங்க்னா நிறைய பேங்க் வந்திருக்கு. நம்ம ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்திருக்கும். நம்ம பேங்க் டீட்டெயிலாக நான் ஃபுல்லாக பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க உள்ளே போயிடலாம். இதோட அப்ராக்சிமேட் சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 70 to 75K இருக்கும். சேலரி மினிமம் 70,000 இருக்கும். அது நம்ம போஸ்ட் ஆகிற இடத்த பொறுத்து ஹச்ஆர்ஏண்டுவாங்க. 70K to 75K இருக்கும். இன்னும் ஃபுல் டீட்டெயில் இன்னும் நான் செலெக்ஷன் ஆகிற டயத்தில் நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்கிறேன். எப்படி 70K வரும். இங்கே வந்து கீழே பேசிக் பேமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அது போக ஹச்ஆர்ஏ நிறைய அலவன்ஸ் இருக்குது. டிஏடிஏ நிறைய அலவன்ஸ் இருக்குது. பென்ஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து இது ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு லைஃப் செட்டில். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில் மாதிரி தான். ஓகே, ஃபுல் டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்ப்போம், உள்ளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேஜ். நீங்கள் பார்க்க வேண்டிய எப்போ அப்ளை பண்ண வேண்டியதுன்னா ஆல்ரெடி இன்னைக்கு டேட் வந்து 13 ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 21க்குள்ளே. மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு 18 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. பின்னாடி போனீங்கன்னா சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அது கொஞ்சம் அப்ளை பண்ணுறது கஷ்டம். அதே போல் ஃபீஸும் நான் சொல்லிடுறேன். ஃபீ டீட்டெயில் உள்ள பின்னாடி இருக்கும். நான் ஃபீ டீட்டெயில் சொல்கிறேன். வேகன்சியும் கீழே இருக்குது. 33 பேஜில் 36 பேஜில் இருக்குது. நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு வேகன்சி ஃபுல் டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் பற்றி சொல்லணும்னா மிச்சம் இந்த இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மிச்சதெல்லாம் 2 நாள் கழிச்சு அந்த மாடிஃபை பண்ணுற விண்டோ ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும். அந்த டீட்டெயிலாம் நமக்கு பின்னாடி மெசேஜில் கன்வே ஆகும். நம்ம அது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போதைக்கு நமக்கு தேவை நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜை பற்றி 6th பேஜில் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து வெறும் இம்பார்ட்டண்டான டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், எது இம்பார்ட்டன்ட். இன்னும் இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மிஸ் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். நேஷனாலிட்டி மேக்ஸிமம் பார்க்குற எல்லாருமே இந்தியனாக தான் இருப்பீங்க. நேஷனாலிட்டி யாருக்குமே ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே, இதுதான் அந்த ஏஜ். ஆக்சுவலாக ஏஜ் வந்து நம்ம 20, மினிமம் 20, மேக்ஸிமம் 30. கட் ஆஃப் டேட் எங்கே இருக்குன்னா கட் ஆஃப் டேட் ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கே, எண்ட் ஆகிற இடம் என்ன, இதுக்குள்ளே நீங்கள் 1/7/2006 இருந்து 2/7/1996 இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரை பண்ணால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டியில் இருந்தீங்கன்னா 10 years, எக்ஸர்வீஸ்மனுக்கு 5 years, இன்னும் நிறையா ரிலாக்ஸேஷன். அது உங்கள் கேட்டகரி நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ரிலாக்ஸேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட், ஃபீ டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். 15வது பேஜில் இருக்கு ஃபீ டீட்டெயில். ஓகே, ஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, கட்டிடுங்க. ஆக்சுவலாக 21க்குள்ளே ஃபீ கட்டணுன்ட்டா நம்ம அப்ளை முந்தியெல்லாம் எப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம ஃபீ பே பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் அப்ளை கிடையாது. அப்ளை பண்ணல அப்பயே பே பண்ணிடணும். அடுத்த விண்டோ ஃபீ பே பண்ணுற விண்டோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்த விண்டோ ஃபீ பே பண்ணுற விண்டோவாக தான் இருக்கும். ஃபீஸ் எவ்வளோனா ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் டைப் பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டிக்கு 175 ரூபா. அதர்ஸ் ஓபிசி யூஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து 850. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுக்கல. ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீ ரெடம்ஷன் பண்ணி ஒரு ஆர்டரே ரிலீஸ் ஆச்சு. ஓகே, வில் சி. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். நம்ம இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணும்னா மொத்தம் 3 ஸ்டேஜான எக்ஸாம் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ், செகண்ட் ஸ்டேஜ் மெயின்ஸ், தேர்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ. மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பலாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஓரளவு மாடரேட்டாக தான் இருக்கும். கம்பேர்ட் டு எஸ்பிஐ பிஓ அளவு இருக்காது. ஓரளவு ஈஸியாக மாடரேட் லெவலில் தான் இருக்கும். பண்ணலாம்.
வருஷத்துக்கு 6000-7000 பேர் பாஸ் ஆகுது. அப்போ நம்ம பாஸ் ஆக முடியாதா? பி பாசிட்டிவ். எக்ஸாம் பட்டன் பார்த்தீங்கன்னா இது இந்த வட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. இங்கிலீஷுக்கு 30 கொஸ்டின் 30 மார்க், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸுக்கு 35 கொஸ்டின் ஆனால் வெறும் 30 மார்க் தான், ரீசனிங்க்கு 35 கொஸ்டின் 40 மார்க். மேக்ஸிமம் எல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்கனாவே மெயின்ஸ்க்கு உங்களுக்கு டீட்டெயிலாம் தெரிஞ்சிடும். மெயின்ஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ப்ரிலிம்ஸ் என்ன, ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி கிளியர் பண்ணுறது, கட் ஆஃப் 100னா ஒரு 80லாம் எடுத்துட்டா கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸாம் பட்டன் முடிஞ்சா வேக்கன்சியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். வேக்கன்சி 36th பேஜில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வேக்கன்சி டீட்டெயில். நான் கொஞ்சம் ஃபுல்லாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பஸ் இது போதும். என்னென்ன பேங்க் இருக்குன்னு இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இதுவும் இருக்குது. மெஜாரிட்டி பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் கேடர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் கேட்டகரி, இப்போ நீங்கள் யூஆர் இருந்தால் யூஆரில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்கள் கேட்டகரி வேகன்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்கு. 6700 வேகன்சின்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் வேகன்சி. ஓகே, ஒரு 7000 எண்டில் வருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் மோரலஸ் குட் வேகன்சி. நம்ம படிக்கலாம், எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்க. அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோ போடுறேன் இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. நான் அப்ளை பண்ணுவேன், அதை நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்து நான் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். வேறு என்ன பேசிக்கெல்லாம் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு ஏஜ் சொல்லியாச்சு, அப்புறம் எக்ஸாம் பட்டன், ஃபீ